Hello students, இன்னைக்கு class 9th NCERT syllabus lesson number 2ல exercise number 2.4ல உள்ள 14th question வந்து பார்க்க போறோம். Without actual calculating the cube, find the value of the following. இதுல ரெண்டு question கொடுத்திருக்காங்க. First question வந்து நம்ம பார்ப்போம். -12 cube plus 7 cube plus 5 cube. அதான் first sum. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். லாஸ்ட் சம் வந்து நம்ம பார்த்துருந்தோம்ல, 13th சம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப் இஸ் ஈக்குவல் டு 3xyzன்னு பார்த்துருந்தோம். அதே மாதிரி தானே இந்த சம் இருக்குது பாருங்களேன். எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப்ன்ற மாதிரி இருக்கு இல்லையா. இந்த 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 இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க இந்த சம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் எழுதிக்கிறேன். -12 cube plus 7 cube plus 5 cube. ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா -12 plus 7 plus 5 பண்ணணும். 7ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வந்துடும், 12ன்னு வந்துடும், ப்ளஸ் 12ன்னு வந்துடும். இப்போ இது என்ன ஆகிடுச்சு, ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சு. இப்போ ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சு அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ணணும்னா, நான் ப்ரீவியஸ் சம் போட்டோம் இல்லையா, என்னது எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப் ஈக்குவல் டு 3xyz அப்படின்னு சொல்லி நம்ம சால்வ் பண்ணோம்ல, அந்த ஈக்குவேஷனை எடுத்து தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரியா? அப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம வந்து 0ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ எக்ஸுன்றது என்னது -12, ஒய்ன்றது 7, இசட்ன்றது என்னது, இசட்ன்றது 5. ஸோ அதை நம்ம எடுத்து எழுதிக்கணும். x is equal to -12, y is equal to 7, z is equal to 5 அப்படின்னு எழுதிக்கணும். எழுதிட்டு நம்ம இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு 3 -12 into 7 into 5. நமக்கு தெரியும் 7 5s are 7 5s are 35 அப்படின்றது நமக்கு தெரியும். இது வந்து 35ன்னு தெரியும் இல்லை, 35ன்னு தெரியும். 35 into 3 போட்டு பார்ப்போம். 3 5s are 15, 5 balance 1, 3 3s are 9, 9 plus 1 10. அப்போ இங்கே என்னது, இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம். அப்போ -12 into 105 பண்ணணும். -12 into 105 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். மல்டிப்ளை பண்ணோம்னா 105 into 12 மல்டிப்ளை பண்ணோம்னா 2 5s are 10, பேலன்ஸ் 1, 2 1s are 2. நெக்ஸ்ட்டு 1 டேபிளில் மல்டிப்ளை பண்ணோம்னா 5 0 1ன்னு வந்துடும். இப்போ என்ன வந்துருச்சு ஆன்சர், 6 2 1ன்னு வந்துருச்சு. இப்போ ஆன்சர் என்னது, -1260. இதுதான் வந்து இந்த சம்முடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, 28 கியூப் ப்ளஸ் -15 கியூப் ப்ளஸ் -13 கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதையும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், சின்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 28 -15 -13 வந்து சால்வ் பண்ணணும். அப்போ -15ஐயும் -13ஐயும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். பண்ணோம்னா என்ன வந்துடும், 28 -28ன்னு வந்துடும். அப்போ 28 -28னா இது என்னவாயிடுச்சு, 0ன்னு ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எந்த ஈக்குவேஷனை, எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப் ஈக்குவல் டு 3xyz. இப்போ எக்ஸ் வந்து என்னது 28, ஒய் வந்து என்னது -15, இசட் வந்து என்னது -13. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 3 into 28 -15 -13. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன்.
மல்டிப்ளை பண்ணனா எனக்கு என்ன வந்துச்சுன்னா 3 இன்ட்டு 28 இன்ட்டு 195 வந்திருக்கு. இப்போ 195ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 195 இன்ட்டு 3 மல்டிப்ளை பண்ணோம்னா 3 5 சார் வந்து என்னது 15, பேலன்ஸ் 1, 27, 28, 3 + 1 4. இப்போ நமக்கு என்ன வந்துருச்சுன்னா ஆன்சர் 585 வந்துருச்சு. இப்போ அந்த 585ஐ 28ஓட நம்ம என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணிக்கணும். 585 இன்ட்டு 3ஓட 28ஓட மல்டிப்ளை பண்ணிக்கணும். நீங்கள் 28ஓட இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 16,380 வந்துடும். இதுதான் இந்த சம்மோடைய ஆன்சர். வெரி ஈஸி சம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you.